முடிவு அந்த ஃபேமிலி வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நிறைய இடத்துல வந்து மூளைச்சாவு வந்து பல ஹாஸ்பிட்டல்ஸில் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க மூளைச்சாவு இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மூளைச்சாவு அப்படிங்கிறது ஒரு இர்ரிவர்சிபிள் டெத், அதாவது அந்த மூளை வந்து திருப்பி வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அவேர்னஸ் இல்லாததுனால இந்த மூளைச்சாவு அடைந்த நபர்களுடைய ஃபேமிலி அவங்கள அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே என்ன ஆகும், மூளைச்சாவு அடைஞ்சவங்களால திருப்பி சுவாசம் விட முடியாது. சுவாசம் விட முடியாமல் அவங்க வீட்டில் இறந்துருவாங்க. இறந்த உடனே கொண்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ பண்ணிடுறாங்க. ஸோ இன்வேரியபிளி ஒரு மூளைச்சாவு அடைந்த ஒரு நபர் வந்து இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட பத்திரிகையில் கூட பார்த்துருக்கீங்க, நம்மளுடைய டொனேஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மூளைச்சாவு அடைந்தவர்களை இடமிருந்து உறுப்பு தானங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை வந்து அவேர்னஸ் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போட்டிருக்கிற ரூல் என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்த ஒரு நபரை இங்கே கொண்டு வந்துடுவோம். அந்த பாடி பேக் பண்ணும்போது ஹார்வெஸ்டிங் முடிச்ச உடனே உறுப்புகள் எடுத்த உடனே இங்கே கொண்டு வந்து அவருக்கு ஒரு முதல் மரியாதை செலுத்துவோம். ஒரு மாலை அன்னைக்கு செலுத்தி அந்த ஃபோட்டோவும் கொடுப்பாங்க உங்களுக்கு. மாலை செலுத்தி எல்லா ஸ்டாஃப்ஸையும் வச்சு ஒரு நிமிஷம் நாங்கள் வந்து மௌன அஞ்சலி கொடுத்து அனுப்புவோம். இங்கிருந்து அனுப்புவோம். அங்கே மயான அறைக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ரூல் போட்டிருக்குன்னா, ஒரு கலெக்டரையோ ஆர்டிஓவையோ டிஆர்ஓ இந்த பொறுப்பில் இருக்கிற அந்த மாநகராட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அங்கே நேரில் போக சொல்லியிருக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு டிஆர்ஓ அங்கே போயிருக்காங்க. போய் தான் அங்கே வந்து இது நடந்திருக்கு, அந்த இறுதி சடங்கு நடந்திருக்கு. ஸோ வென் கம்பேர்ட் டு அப்ராட் கண்ட்ரீஸ், இப்போ வந்து அமெரிக்கா, லண்டன் இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே உயிரோடு இருக்கிறவங்க கிட்னி கொடுக்குறதோ லிவர் கொடுக்குறதோ ரொம்ப கம்மி, 10% தான். மூளைச்சாவிலிருந்து வர்றது தான் அங்கே நடக்கிற டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 90%. ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் அப்படியே ஆப்போசிட். 90% வந்து உயிரோடு இருக்கிறவங்க உற்றார் உறவினர் தான் கிட்னி கொடுக்குறாங்க, தானமாக கொடுக்குறாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒருத்தருக்கு 10% தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரெயின் டெத் ஆனவங்க கிட்ட இருந்து அந்த சிறுநீரகமோ கல்லீரலோ தானமாக பெறப்படுது. இதுக்காகத்தான் நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இப்போ போட்டிருக்க ரூல் என்னன்னா, இதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்கன் அலோகேஷன் வரும்போதே எங்களுக்கு சொல்லிடுவாங்க, நீங்கள் இதை எப்படியாவது ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த ஃபேமிலிக்கு அந்த பூபதி அப்படிங்கிற ஒரு தன்னலமற்ற ஒரு முடிவெடுத்ததன் ஃபேமிலினால இன்னைக்கு ஒரு 5 பேர் உயிரோடு இருக்காங்க. பூபதியினுடைய பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ போன வாரத்தில் மட்டும் 2 லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது முதல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கேருந்து எங்களுக்கு ஜோன் வழியாக அலாட் ஆச்சு லிவர். அதாவது வந்து அலோகேஷன் 2 வழியாக இருக்குது. ஒன்று வந்து ஜோன் அலோகேஷன் வரும். இப்போ வந்து ஈரோடு, கோவை, திருப்பூர் இது 3 ஒரு ஜோன், வெஸ்ட் ஜோன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெஸ்ட் ஜோனில் எங்ககிட்ட இருந்த பேஷண்ட்டுக்கு அலாட் ஆகி ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டுலேருந்து புதன்கிழமை காலையில் வரைக்கும் நடந்துச்சு. 10 மணி நேரம் ப்ரொசீஜர். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேல இந்த பூபதி அப்படிங்கிற ஒருத்தருடைய உடல் உறுப்பு தானம் இங்கே இன்ஹவுஸாக டொனேஷன் ஆனதுனால அது வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 2வது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சது. இன்னொரு கிட்னி எங்களுடைய பேஷண்ட் ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு வந்து எங்களுடைய உறுதுணையாக இருந்த எங்களுடைய அபிராமி கிட்னி கேர் ஊழியர்கள் மற்றும் மிக மிக உறுதுணையாக இருந்த டாக்டர் கார்த்திக் மதிவானன் அப்படிங்கிறவர் வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சிட்டி, எம்ஜிஎம் ஹெல்த் சிட்டி ஆஃப் சென்னை அதனுடைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டைரக்டர். அவர் தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனை 10 மணி நேரம் செய்கிறவர். டாக்டர் தியாகராஜன், இவங்க 2 பேரும் எம்ஜிஎம் ஹெல்த் சிட்டியுடைய ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ஸ். இவங்க 2 பேர்த்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கடந்த 6-7 வருஷமாக இந்தியாவில் அதிக அளவிலான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்ததன் ஒரு ரெக்கார்ட் இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்டும் கிராஸ் பண்ணதே இல்லை, பக்கத்தில் கூட வரல. அத்தனை வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ராத்திரி 3 மணி 2 மணினாலும் 24 மணி நேரம் வந்து அவங்க சைடில் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு அந்த ஆர்கன் அலோகேஷன் அப்படிங்கிறத பண்ணலினா இது நாங்களே கொடுத்துக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா,
எங்கள் ஹாஸ்பிட்டலில் டொனேஷன் ஒரு டோனர் இருந்தாலும் நாங்களே அலாட் பண்ணி கொடுத்துக்க முடியாது எங்கள் பேஷண்ட்டுக்கு. அந்த தமிழ்நாடு உறுப்பு மாற்று சிகிச்சை வந்து ஆணையத்தின்படி தான் அலோகேஷன் போடுவாங்க. அந்த அலோகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸை இங்கே வர வச்சு அந்த பேஷண்ட்ஸுடைய அட்டண்டர்ஸ் கிட்ட பேச வைப்போம். போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறமேலு ஹார்வெஸ்டிங் சர்ஜரி, அதாவது உறுப்புகள் எடுக்கிறது சர்ஜரி வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அந்த சர்ஜரி நடக்கும். அந்த சர்ஜரி நடந்த உடனே ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம டாக்டர் நந்தகுமார் அப்படிங்கிறவர் ஃபொரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட், அவரை இங்கேயே கூப்பிட்டு இங்கேயே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இறுதி சடங்குகளை வந்து முடிச்சுட்டு எங்களுடைய ஒரு நிமிஷம் இறுதி ஒரு மரியாதை செலுத்தி ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். எங்கள் ஆம்புலன்ஸில் எங்கள் பிஆர்ஓ கொண்டு போய் அங்கே மயான அறைக்கு போகும்போது அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியலும் வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஆர்கன் டொனேஷன் ஹார்வெஸ்டிங் இந்த வாரம் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பொதுமக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும். இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த டொனேஷன் பண்ண ஃபேமிலியும் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பட் அதில் வந்து யார் யாருக்கு என்னென்னங்கிறது தெளிவாக தெரியாது. அதனால் இதுதான் வந்து அஃபீஷியல் கம்யூனிகேஷன். ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலில் உறுப்பு மாற்று சிகிச்சை நடக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலின் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க தான் அஃபீஷியல் கம்யூனிகேஷன். நாங்கள் வந்து ஆர்கன் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் கொடுப்போம் தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அதை கொடுத்துட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் பண்ணணும். அதனால் நாங்கள் 2 நாள் கழித்து நாங்கள் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்னலமற்ற ஒரு செயலை பொதுமக்களை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து நான் இந்த ரோட்டரி இந்த ஒரு கிளப்பில் வந்து நாங்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து தானமாக கொடுத்த ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணலான் இருக்கோம். கொஞ்ச நாளில் கடந்த 1 வருஷமாக இந்த தன்னலமற்ற ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பிளான் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் உங்களெல்லாம் கூப்பிடுவோம். உங்களுடைய கோஆப்ரேஷன் அதுக்கும் தேவை. இதற்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இதுவரை எத்தனை ஆப்ரேஷன் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் மினிமம் ஒரு 25 பேருக்கு மேலே இருக்காங்க. எக்ஸாக்டாக கணக்கு நான் பார்த்து சொல்லணும். அது வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட், கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் சேர்ந்து நான் சொல்கிறேன். மாதத்துக்கு ஒரு 3 நாள் நடக்குது. உறுப்பு தர்றவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம அரசாங்கம் நிதி உதவி தராங்க? நிதி உதவி அதாவது எந்த ஒரு உறுப்புக்கும் எந்த விலையுமே கிடையாது. கிட்னியோ லிவரோ ஒரு கமாடிட்டி கிடையாது. வாங்கவோ விற்கவோ ஒரு உறுப்பை அனுமதி கிடையாது. தடா சட்டம் இருக்குது அதுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த அவங்களுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான பணமும் நாங்கள் கொடுக்க முடியாது, கொடுக்கறதும் கிடையாது. அவங்களுக்கு இந்த மரியாதை தான் நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில்? பூபதை காப்பாற்ற முடியல. பூபதை வந்து இன்னைக்கு 4 பேர்த்த காப்பாற்றினாங்கிற அந்த பூபதைங்கிற ஒரு இது வந்து மறக்கவே மறக்காது. ஸோ நாங்கள் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இங்கே அந்த பேஷண்ட் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் எந்த பில்லுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் நாங்களே ஏற்றுப்போம். இப்போ வந்து 4 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, அந்த ஹார்வெஸ்டிங் சர்ஜரி ஆகுதுன்னா நாங்கள் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பில்லையுமே வந்து பணம் கட்டணும்னு சொல்ல மாட்டோம். அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டலே ஏற்றுப்போம். ஸோ அவங்க வந்து தன்னலமற்ற செயல் செய்யும் போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறது அது. கிட்னி வச்சுக்கிறவங்களுக்கு உண்டான செலவுங்கிறது அந்த சிஎம் ஸ்கீம் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் அது வழியாக வரும். லிவர் வச்சுக்கிறவங்க வந்து அவங்க வந்து எம்ஜிஎம்க்கு எங்களுக்கும் அதுக்கு உண்டான பேமெண்ட் பண்ணிட்டு அதை அவங்க யாருமே இவங்களுக்கு கிட்னி கொடுத்தவங்களோ லிவர் கொடுத்தவங்களுக்கோ டைரக்டாக பணம் பண்ண முடியுதுங்களா? தமிழகத்தில் முதலீடு தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தில் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் ஆர்கன் டொனேஷன் தமிழகம் நீங்களே சொன்னீங்க இந்தியாவே முதலீடு தொடர்ந்து நம்ம தான் திமுக அரசு வந்துச்சுன்னா ஆனர் பண்ணணும்னு சொன்னீங்க கலெக்டர். அப்போ அந்த இடத்துக்கு வந்தபோது இது ஏன் ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு அரசாங்கம் ஒரு உத்தரவு எதுக்கு கொண்டாங்க? அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லைன்னா மக்கள். நான் முதல்ல என்ன சொன்னேன்னா ஒரு 100 பேர் மூளைச்சாவு அடைந்தா அதுல 95 பேருடைய உறவினர் உற்றார் உறவினர் வந்து 95 பேர் மூளைச்சாவு அடைந்தவங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன உடனே அங்கே அவர் இறந்துருவார். ஏன்னா மூளைச்சாவு அடைந்த ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கணும்னா வெண்டிலேட்டர் இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். சுவாசக்கருவியில் சுவாசம் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த உயிர் இருக்கும் மூளைச்சாவு அடைந்தவருக்கு. இவங்களை இங்கேருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த சுவாச கருவியில் எடுத்து விட்டாங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் அவங்க உயிர் பிரிந்துருது. இந்த உறுப்புகள் தான் இப்போ வந்து இருதயம், நுரையீரல், ஸ்கின், கண்ணு, 2 கிட்னி, லிவர், இதெல்லாம் அது வந்து அவங்களுடைய ஃபிட்னஸ் பொறுத்து
அவங்க அந்த உறுப்புகளுடைய எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குங்கிறத பொறுத்து தான் அது யூட்டிலைசேஷன் கன்ஃபார்ம் ஆகும். கோமா நிலையில வந்தவருக்கு செய்ய முடியும். கோமாவில் இருக்காங்க பல அதாவது மாதங்கள் யாராவது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கோமால இருக்கிறவங்க செய்யலாமா? கோமால இருக்கிறவங்க மூளைச்சாவு அடைந்தால் தான் தானமாக கன்ஃபார்ம் பண்ணி தான் செய்யணும். கன்ஃபார்ம். அதுதான் வாய்ப்பு உண்டு. அப்னியா டெஸ்ட். அப்னியா டெஸ்ட் ஒன்று இருக்கு. மூளைச்சாவுன்னு சொல்லியாச்சுன்னா irreversible தான். அது யார் சர்டிஃபை பண்ணுவாங்க? அது வந்து நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட். நாங்கள் 4 டாக்டர் சேர்த்து சர்டிஃபை பண்ணுவோம். ஒரு நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் ஒரு மயக்க மருந்து ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் ஒரு எம்டி. இந்த மாதிரி 4 வித்தியாசமான டாக்டர் இன்னைக்கு ஆர்கன் டொனேஷன் அந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு பேர் குரூப் இருக்காங்க? இது வரைக்கும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. 40,000க்கும் மேல வந்து கிட்னிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் லிஸ்ட்லயே பல பேர் இறந்து போயிடும். தமிழக இது இந்தியா முழுக்க நம்ம பண்ணிக்கலாம். இந்தியா முழுக்க. உதாரணமா சொல்ல போனா கர்நாடகாவில் ஒருத்தர் பிரெயின் டெட் அவங்களும் நம்ம நாட்டில் வந்து அவங்களுடைய எழுதி வச்சிடலாம். அவங்க ஆதார் கார்டு இந்த ஸ்டேட்ல எழுதி வச்சிருக்காங்க. ஆதார் கார்டு எழுதி வச்சு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அது முடிச்சு தான் பண்ணணும். குடும்பத்துக்கு ஏதாவது அரசாங்கம் நிதி உதவி கிடையாது. இல்லை